வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நடந்தது இல்லைங்களா? அதுக்கு வந்து நம்ம மறுதேர்வு கேட்டுட்ருக்கோம் இல்லைங்களா? அது நடக்குமா நடக்காதா, டிஎன்பிஎஸ்சியிலேருந்து என்ன முடிவு எடுப்பாங்க, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், டிஎன்பிஎஸ்சிக்காரங்க வந்து ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சுட்டாங்க. நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கிங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா அப்படின்ட்டுவாங்க ஒரே வார்த்தையில். இது வந்து கேஸ் போடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான கேஸும் நம்ம போடவும் முடியாது, போட்டாலும் அது செல்லாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு டைலாக் வரும்ல, வாமா மின்னல் அப்படின்னு. அதில் வந்து மாப்பிள்ளை மொக்கசாமி வந்திருக்காங்க மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்களே, அந்த மாதிரி சிலபஸில் வந்து நாங்கள் இதை தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிங்க. சொல் பொருளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மரபு சொல்லுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கிறதுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எக்ஸாம்பிளில் தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கொஷினுக்கும் நாங்கள் எக்ஸாம்பிளோட சிலபஸ் கொடுத்துருக்கோம், அதை வந்து இவங்க தான் புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே பதிலாக சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2019 நடந்த குரூப் 1 எக்ஸாமில் 27 கொஷின் தப்பாக கேட்ட இதே டிஎன்பிஎஸ்சி அப்போவே அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல, ஒரு சாரி கேட்கல, ஒன்றும் செய்யலை, ஒன்றும் பண்ணல, சரிங்களா? என்ன எக்ஸாம் அது? சப் கலெக்டருக்கான எக்ஸாம், டெப்டி கலெக்டர் டிஎஸ்பியும் செலக்ட் பண்ணுற எக்ஸாமு. அதுலேயே 27 கொஷினை தப்பாக கேட்டுட்டு ஒன்றும் பண்ணல. இங்கே வந்து நம்ம குரூப் 4க்கு கேட்டாவா அவங்க பண்ண போகிறாங்க? இதுக்கு வந்து அவங்க ஒரே ஒரு நடவடிக்கை தான் எடுப்பாங்க. என்ன எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஷின் பேப்பர் செட் பண்ணார் இல்லைங்களா, அந்த பேராசிரியரை கூப்பிட்டு ஏன்ப்பா இப்படி கொஷின் எடுத்த அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அவர் நீங்கள் தானேங்க சொன்னீங்க, சொல்லும் பொருளும் நீங்கள் சிலபஸ் கொடுத்தீங்க, நான் சொல்லும் பொருளுக்கு என்ன செய்வேன் அப்படின்னு ஒரே வாரத்தில் அவரும் முடிச்சுட்டு போயிடுவார். அவருக்கும் மெமோ கூட இவங்க தரமாட்டாங்க. 7Aன்னு இருக்கிற அவரை கூப்பிட்டு பேச்சுக்கு ஒரு வார்த்தை கூப்பிட்டு கேட்பாங்க, சரிங்களா? அவங்க எடுக்க போகிற அதிகபட்ச நடவடிக்கை அவருக்கு ஒரு மெமோ கொடுத்து இல்லை அவரை பிளாக் லிஸ்ட் பண்ணுவாங்க. இதை தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? ஸோ நாம் போராட்டம் பண்ணாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, டிஎன்பிஎஸ்சிக்கு டெய்லி ஃபோன் பண்ணாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, சரிங்களா? விட்டாச்சு, போனது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இதில் ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, படித்த யாருக்குமே இங்கே வேலை கிடைக்காது. அந்த 40 கொஷினை வந்து ஃப்ளூக்கில் டிக் பண்ணி அந்த மாதிரி வர 4000 பேர்த்துக்கு தான் வேலை கிடைக்கும், சரிங்களா? இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 2300 போஸ்ட்டோ 400 போஸ்ட்டோ தான் காமன் டு ஆல். மீதி வந்து டைப்பிஸ்ட்டுக்கு 1500 போஸ்ட்டும், ஸ்டெனோவுக்கு 500 போஸ்ட்டோ 600 போஸ்ட்டோ தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காமன் டு ஆலில் வர 2500 போஸ்டிங்கும் இந்த லக்கில் நம்ம வந்து கரெக்டாக படித்து கரெக்டாக 160 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருப்போம், சரிங்களா? அதை தாண்டி இந்த 40 கொஸ்டினில் யார் வந்து அதிக கொஷின் டிக் பண்ணி லக்கில் வந்து டிக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சு, சரிங்களா? ஆக மொத்தத்தில் இந்த ஒரு தடவையும் யாரெல்லாம் வந்து லக்கில் டிக் அடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும், சரிங்களா? ஃப்ளூக்கில் போய் டிக் அடித்து ப்ராபபிலிட்டியில் யாருக்கெல்லாம் அதிகமாக அந்த 40 கொஷனில் வந்திருக்கோ அவங்க தான் வேலைக்கு போகிறதுக்கான சாத்தியம் இருக்குது, சரிங்களா? சரி விடுங்க, போனது போகட்டும். மறுதேர்வு நடத்துவாங்களா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 99% வந்து வாய்ப்பு கிடையாது. ஸோ நாம் வந்து இதை இதோட விட்டுட்டு இதுக்கு மேலேயும் மனசை போட்டு குழப்பிக்காமல் அடுத்து வர குரூப் 2 2Aக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் வர போகிற குரூப் 4க்கும் நம்ம இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணால் மேபி அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்ம ஒரு வேலைக்கு போகலாம், சரிங்களா? இதுக்காக நீங்கள் மனம் தளர்றதோ, நான் தமிழை விட்டுட்டு இங்கிலீஷுக்கு போகலாம், இதுக்கு மேலே வந்து பொது தமிழ் படிக்கிறது வேஸ்ட்டு, நம்ம ஜென்ரல் இங்கிலீஷுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு, சரிங்களா? அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. நீங்கள் ஜென்ரல் தமிழ் படிச்சுட்டு இருந்தவங்களா இருந்தால் ஜென்ரல் தமிழே படிங்க. இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷில் நல்லா நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு போங்க. இல்லையா, தயவு செஞ்சு இங்கிலீஷை பார்த்துடாதீங்க, தமிழ்லே இருங்க. ஏற்கனவே என்ன சொல்கிறதுங்க, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு தயவு செஞ்சு ஆசைப்படாதீங்க. இதுக்கு மேலே தமிழை படித்தா கஷ்டம், நான் இங்கிலீஷ் போகிறேன் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு முடிவு எடுத்துடாதீங்க, சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் தமிழ் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து தமிழே பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் என்ன தான் வெளியே அவங்க சொன்னாலும் கன்ஃபார்மாக கேட்டது தப்பு தான் அப்படின்னு அவங்களோட மனசாட்சிக்கே தெரியும். அதனால் அடுத்த டைம் இந்த மாதிரியெல்லாம் கேட்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ இதை மறந்துடுங்க. என்ன லக்கில் 4000 போஸ்ட் போகுதுன்னு நினச்சா தான் கொஞ்சம் எனக்கும் மனசு வலிக்குது, சரிங்களா? கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளோ படித்து
லக்கில் போகுது அப்படின்னு நினச்சாதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நடராஜ் சார், ராஜபூபதி சார், அப்புறம் டிஏஎஃப்ல ஏதோ கொஞ்சம் சுமாராக இந்த போராட்டத்துக்கு எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இதை தாண்டி கார்ப்பரேட் கம்பெனின்னு சொல்கிற அந்த 6 ஸ்டடி சென்டரில் இது வரைக்கும் யாரும் எந்த வாயும் திறக்கல. சரிங்களா? அதனால் இதை பெருசாக அவங்க இது பண்ணிக்க மாட்டாங்க. மேபி அவங்களுக்கு ஆல்ரெடி கொஷின் பேப்பர் தெரிஞ்சிருக்கா என்னங்கிறது தெரியாது. இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க இதை பற்றி யாருமே வாயே திறக்கல. இதை கவனிச்சிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இதுக்கு மேலே வரப்போகிற எக்ஸாமையாவது நல்லா படிக்கணும், நல்லா எழுதணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே வரப்போகிற எக்ஸாமுக்காவது நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம். கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை வாங்குவோம். காசாக இருந்தாலும் அது கவர்மெண்ட் காசாக சம்பாதிப்போம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. எஸ்ஆர்பிஐஎஸ்.